மொத்தம் 17 யானைகள். இந்த சங்கடமான வழக்கை தீர்ப்பதற்காக மன்னர் தன்னுடைய யானை மீது ஏறி வருகிறார். இதனால் உனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே? இல்லை. மன்னர் தன்னுடைய யானையும் இதோடு சேர்த்து பிரித்துக் கொடுப்பதாக வைத்துக்கொள். உனக்கு ஒன்றும் மறுப்பில்லையே? இல்லை. முடியாது. மன்னரின் யானையை இதில் சேர்க்க விட முடியாது. பிரிக்கப்பட போவது 17 யானைகள் தான் சுவாமி. இப்போது மொத்தம் எத்தனை யானைகள்? 17 யானைகள் இல்லை, 18 யானைகள். இதில் மூத்தவனுக்கு சரிபாதி இல்லையா? ஆமா. அதாவது 9. பெற்றுக்கொள் 9. இரண்டாமவனுக்கு 3 1 பங்கு, அதாவது 6 இல்லையா? ஆமா. பெற்றுக்கொள் 6. மூன்றாம் அவனுக்கு அந்த 6 3 1 பங்கு, அதாவது 2 இல்லையா? ஆமா ஆமா. எடுத்துக்கொள் 2. மிச்சம் இருக்கும் யானை மன்னருடைய யானை. வழக்கு தீர்க்க வந்த மன்னர் இந்த யானை மீது ஏறி விடைபெற்றுக் கொள்கிறார். இதனால் உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே? இல்லை இல்லை. உங்களுக்கு? இல்லை இல்லை. இதோ மன்னரின் யானை. வழக்கு தீர்ந்து விட்டது மன்னவா.